ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் போட்டிருக்காங்க தான், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றுறேன். அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறேன். நல்லெண்ணெயிலே ஃபுல்லாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் வாசம் அவ்வளோவா எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால் நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். ஆக்சுவலாக எண்ணெயிலேயே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். சின்னதாக தான் போடுறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சேர்த்து பாருங்கள். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. ரொம்ப வதக்கக்கூடாது புளி குழம்புக்கு. ஸோ நான் ஒரு 1.5 மீடியம் சைஸ் தக்காளி, 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேங்க. மிளகாய்த்தூள் எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் தான். சிக்னேச்சர் சில்லி பவுடர்னு சொல்லி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஜீகோ ஃபுட்ஸில். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நல்லா மணமாக சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இப்போது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸு, அதை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்ந்து வதங்கும்போது தக்காளியும் வதங்கிடும், புளி வாசமும் போயிடும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் எந்த புளிக்குழம்பாகட்டும் மீன் குழம்பாகட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது தேங்காய் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை போடும்போது அந்த தண்ணியை உருண்டை ஈர்த்துக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாகிடும், உங்களுக்கு குழம்பே இருக்காது, அந்த அளவுக்கு தண்ணி ஈர்த்துக்கும். அதனால் கொஞ்சம் தாளிக்கும் போது தண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உருண்டை போட்டதுக்கப்புறம் அது கெட்டியாகி கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 உருண்டை வந்து தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம்.
பட்டை போட்டு செய்கிறது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சேர்த்ததில்லை. சேர்த்து செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். கொதி வரட்டுங்க, அப்புறம் நம்ம உருண்டைகளை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளை ஒன்றா சேர்த்துப்போம். நீங்கள் இட்லி பானையில் வச்சு பாயில் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து போடுறதுனாலும் போடலாம். இப்படி போடுறதா இருந்தால் நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது போட்டிங்கன்னா உடையாமல் வரும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க மாவு. அப்போ தான் அங்கங்கே வெந்து அப்படியே நிற்கும். நான் வந்து இந்த பருப்பு கூட 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க சேர்த்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள் இதுலேயும் போடுறோம் இல்லையா, அதனால். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பார்த்திங்கன்னா உருண்டைகள்லாம் வெந்து பாருங்கள் மேலே அப்படியே வந்திருக்கு. இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ. பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.